டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு குழந்தையின்மை சிகிச்சை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான பெண் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், இயற்கையாக பெற்றெடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கனவு. ஆனா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. இன்றைக்கு பெண்களுக்கான சிகிச்சைகளும் காரணங்களும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண் மாதவிடாய் சரியாக இருக்க வேண்டும், சரியான நேரத்தில் கருத்தரிக்க வேண்டும், ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும். இதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேதத்துல இதை ஒரு 4ஆக பிரிச்சிருக்காங்க. ருத்து, அதாவது காலம், ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதுக்கப்புறம் க்ஷேத்திரம் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒரு நெல் வயல்ல ஒரு நெற்பயிர்களை நம்ம முறையாக உழுது நடும் பொழுதுதான் அது ஆரோக்கியமாக வளரும். அதே போல நம்ம யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், ஓவரிஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனலாகவும் மிகச்சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கருவானது தாங்கி பிடித்து நன்றாக வளரும். ஆகவே கருப்பையினுடைய ஆரோக்கியமும் முக்கியம். 3ஆவதாக அம்பு அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. அதாவது மெட்டர்னல் நியூட்ரிஷன் அண்ட் பிளாசென்டல் நியூட்ரிஷன். ஒரு தாயும் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கருப்பைக்கு வருகின்ற உணவு மற்றும் இரத்த ஓட்டம் மிகச்சரியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் அந்த கருவானது நன்றாக வளர முடியும். 4ஆவதாக சொல்லும் பொழுது கருமுட்டைகள் மரபணு கோளாறுகள் இல்லாம இருக்கணும். இதை எப்படி நம்ம விதையை நன்றாக தேர்ந்தெடுத்து நடுவோம் இல்லையா, அது போல கருமுட்டைகளும் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். இதுல எந்தெந்த இடத்துல சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக காலம், அதாவது ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் சுழற்சியில தான் பெரிய சிக்கல்கள் இருக்கு. எப்படி மாதவிடாய் சுழற்சி ஏற்படுகிறது? முதல் 14 நாட்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது 14 நாட்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சீராக இருந்தால் மட்டுமே கருமுட்டை தாராளமாக சரியாக வளரும், சரியான நேரத்தில் வெடிக்கும். இதுல எப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பல வேலைகள்ல இருக்காங்க, இரவு பணியும் இருக்காங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை. உணவு முறையே பெரிய அளவுல நமக்கு மாற்றம் ஏற்பட்டுருச்சுங்க. அன்றைய கால உணவு முறையும் இன்றைய கால உணவு முறையும் முழுசுமாக வேறையா இருக்கு. ஏன்னா அவசர கதியில உணவு எடுத்துக்கிறதுனால அதுல சரிவிகிதமான ஆரோக்கியமான உணவு இல்லை. நெய் சார்ந்த பொருட்களை நன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நம்மளுடைய நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எண்ணெய் வித்துக்களை சீராக சேர்த்து கொள்ள வேண்டும். காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். ஏன் எப்பவுமே உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹார்மோன் என்பது உடலின் அடிப்படையான மாற்றங்களுக்கு தேவையானது. இந்த உணவு முறையில ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுதுதான் நமக்கு பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு நம்ம நாட்டில் பல பெண்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கு. இதனால மாதவிடாய் சுழற்சி சரியாக அமையறதில்லை. 2ஆவதாக பார்த்தோம்னா கருப்பையில எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கருப்பையினுடைய உள்வரி சவ்வு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் சீராக வளரணும். சீராக வளர்ந்து அந்த கரு தங்குவதற்கு ஏதுவாக அதில் ஒரு திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த திக்னஸ் சரியாக வளரணும். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற கருப்பை அழற்சி ஏற்படுகிறது. உள்ள இருக்க எண்டோமெட்ரியமானது வேறு திசுக்களாக கருமுட்டையும் சூழ்ந்திருக்கு. இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இதை எப்படி ஆயுர்வேத முறையில் நாம தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேதம் என்றைக்குமே உணவுக்கும் வாழ்க்கை முறைக்கும் அடிப்படையானது. உணவை மாற்ற வேண்டும், வாழ்க்கை முறையும் மாற்றணும். 3ஆவதாக கழிவுகளை நீக்கும் சோதனை சிகிச்சை நம்ம செய்யணும். இதுல வமனம், விரேச்சனம், வஸ்தி போன்ற சிகிச்சைகளை செஞ்சு கருமுட்டையை பலமாக்கக்கூடிய மாத்ராவஸ்தி, உத்தரவஸ்தி போன்ற சிகிச்சைகள் செய்யும் பொழுது கருமுட்டை நன்றாக வளரும். இவை அனைத்தும் ஒரே சமயத்துல நம்மளால செய்ய முடியாது. படிப்படியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கான எல்லா சிகிச்சைகளும் நம்ம செய்யணும். இவ்வாறாக உணவு முறை, வாழ்க்கை முறை, ஆயுர்வேத சிகிச்சைகளை படிப்படியாக செய்யும் பொழுது குழந்தை பேற்றின்மை அப்படிங்கிற சிக்கல் மாறி நல்ல வித்தியாசம் ஏற்படுகிறது. சரி நேயர்களே, இன்றைக்கு குழந்தை பேற்றின்மைக்கான ஆயுர்வேத சிகிச்சைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.